அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். புத்திரஸ்தானம். மிதுன லக்னம் இருக்கிறவருக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த மிதுன லக்னம் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் பார்க்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒவ்வொரு கிரகம் ஆதிபத்தியமாக இருக்கும். அப்போது 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சற்று பலவீனமாக இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பலமாக இருந்ததுன்னா அது சரியாக போயிடும். இல்லை குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் கொஞ்சம் பலமில்லாக இருந்தாலும் 5ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் அது சரியாகும். ஆனால் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்காரு, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரகத்துவம் பெற்ற கிரகமாகவும் இருக்கார். அப்போது சுக்கிரன் பலவீனமாக இருந்தார்னா இவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற ஸ்தானம் பலவீனமாக இருக்கும். அதனால இவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது பொதுவாக சுபர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க கேந்திரங்களில் இருக்கக்கூடாது. இவர் மிதுன லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாகவே இருந்தாலும் புத்திரஸ்தானக்கு அதிபதியான முழு சுபராக இருந்தாலும் கூட இவர் லக்னத்திலேயோ அல்லது 4, 7, 10லையோ இருந்தாலும் அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஆகிறாரு. சுபர்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் பொழுது கேந்திரங்கள்ல இருக்கும் பொழுது அவங்க அசுபர்களாக மாறுறாங்க, அவங்க பலம் குறையிறாங்க, அவங்க அவங்களுடைய சுபத்தன்மை இழக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. கேந்திரங்கள்ல இருக்கக்கூடாது. திரிகோணங்கள்ல இருக்கிறது சிறப்பான விஷயம். ரெண்டாவது, சுபரா இருக்கக்கூடிய சுக்கிரன் அசுபர்களோடு சேரக்கூடாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி நட்சத்திர சாரங்கள் வாங்கிறது. அதுக்கப்புறம் பார்வைகள் நல்ல கிரகத்தோட, உச்சம் பெற்ற கிரகத்தோட, ஆட்சி பெற்ற கிரகத்தோட, சுபரோட, நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவரோட பார்வை வாங்கணும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் மிதுன லக்னத்துக்கு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு இவர் உபய ராசி உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி மாரகாதிபதி அப்படின்ற முறையில் முழு சுபராக கிடையாது. அப்போ அந்த குரு பகவானும் ஜாதக ரீதியாக எந்த அளவில் நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கணும். இந்த மிதுன லக்னம் இருக்கிறவங்க தங்களுடைய அந்த சந்தான பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை போக்கிக்கிறதுக்காக நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம மேஷ லக்னத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் எப்படி பிரீத்தி பண்ணுறது, ரிஷபத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் எப்படி பிரீத்தி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எப்படி பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமிக்கு எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் பூஜைக்கு உண்டான உகந்த நேரமாக இருக்கக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தலை குளித்து வீட்டிலேயே மகாலட்சுமியுடைய படத்தை வச்சு அந்த படத்துக்கு தாமரை பூ, அந்த பூ சாத்தி மகாலட்சுமிக்கு இனிப்பு பண்டங்கள், இனிப்பாக இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் போன்ற விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று நிவேதனமாக செஞ்சுக்கிட்டு நல்ல குங்குமம் வாங்கி அந்த லக்ஷ்மி படத்துக்கு தாமரை பூ சாத்தி உட்காந்துட்டு லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம் சொல்லி அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இனிப்பாக நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதம் மகாலட்சுமிக்கு நிவேதனம் பண்ணுறது. பண்ணிட்டு அந்த கணவன் மனைவி தம்பதிகள் அந்த குங்குமத்தை தினமும் இட்டுக்கிறது, அந்த பிரசாதத்தை அந்த பூஜை முடிச்சோடனே சாப்பிட்றது. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சுக்கிரன் பிரீத்தி ஆகும், அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். அடுத்தபடி பார்க்கும்பொழுது இவங்க சுக்கிரனுடைய ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய கஞ்சனூர், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு தம்பதிகளை சேர்ந்து முன்னாள் இரவு போயிட்டு அந்த ஸ்தலத்தில் அருகில் தங்கிட்டு மறுநாள் காலையில் ஆத்மார்த்தமான பூஜைகள் பண்ணிட்டு வரணும். இப்படி செய்யும் பொழுது இவங்களுடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாகி இவங்களுக்கு சந்தான பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் கடக லக்னம் இருக்கிறவங்க தன்னுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு அதிபதி அங்காரகன். அப்போது இந்த அங்காரகன் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டியது எந்த அளவில் எப்படி இருக்கணும்னு பார்க்கும் பொழுது இப்போ கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இவர் அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீச்சமாகிறாரு. அதே மாதிரி 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் லக்னத்தில் கடகத்தில் வரும் பொழுது நீச்சமாகிறாரு.
இந்த விஷயம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு 2 நீச்ச கிரகங்கள் சேர்ந்து தன்னுடைய வீட்டை மாற்றிக் கொள்ளும் பொழுது பரிவர்த்தனை ஏற்படுது. இது மிகச்சிறந்த யோகம். தொடர்ந்து கடக லக்னம் இருக்கிறவங்களுக்கு புத்திரஸ்தானம் எந்த அளவுல பலமாக ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களை நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். பிரதோஷ விரதம், அபிஷேகம், பிரதோஷ அபிஷேகம் பற்றி பார்த்துட்டோம். முதல்ல நந்திகேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றது, அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு, சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அபிஷேக பொருட்கள் என்னென்ன பொருட்கள் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து தைலக்காப்பு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், அதை வந்து எப்படி நம்ம வந்து நல்ல முறையில் செஞ்சு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இளநீர் அபிஷேகம், அபிஷேகம் பண்ணக்கூடிய திருநீர் டெய்லி கொண்டு வந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம், இந்த சந்தனத்தையும் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து இட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வருது. இதில் என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த கோவிலில் அபிஷேகத்துக்கு வரக்கூடிய எல்லோருமே தங்களுடைய நகைகளை, செயின், நெக்லஸ், வளையல், மோதிரம் போன்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் வந்து அந்த அர்ச்சகர் சேகரித்து கொண்டு வந்து சுவாமி மேலே போட்டு அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாரு. இப்போது ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்னால் தங்கம் தான், தங்கத்தினால தான் அபிஷேகம் பண்ணணும். ஆனால் இதில் என்ன விஷயம் பார்க்கும்பொழுது முன்னாடியெல்லாம் காலத்தில் வந்து பார்க்கும்பொழுது கோவிலில் சுவாமிக்குன்னு அலங்கார நகைகள் நிறைய இருக்கும். அப்போது இந்த ஸ்வர்ணத்தை போட்டு, அதுவும் இல்லாமல் தங்கத்தினால வந்து காசெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய சேவார்த்தைகள் கிட்ட வாங்கி பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது கூட ஸ்வர்ணத்தை வச்சு தாம்பூலம் கொடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா காயின்ஸ் வைக்கிறோம். இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், முதல்ல எந்த பூஜையாக இருந்தாலும் அப்போ வந்து விநாயகருக்கு வந்து அந்த ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம தங்கம் வைக்கிறது கிடையாது, சில்லறை நாணயங்கள் தான் வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஸ்வர்ணாபிஷேகத்தின் போதும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாணயங்களை கொடுக்கலாம். எதுக்காக அந்த செயின் நெக்லஸ்லாம் வேண்டான்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, அவசரத்தில் கொடுத்துடணும் வர நேரத்துலாம் சொல்லும்போது உடனே அதை கட்டும் பொழுது அதில் நிறைய பேர் வந்து அந்த ஹூக்கு பின்னெல்லாம் கொத்து வச்சுருக்காங்க, அது வந்து இரும்பு அதோடு சேர்ந்து வருது. ரெண்டாவது, அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிகளோடு சேர்ந்து நிறைய நேரத்தில் இருக்குது. அவ்வளோ நகைகளையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணுற அர்ச்சகர் என்ன பண்ணுறாருன்னா, வர்றவங்களுடைய மனம் கோணக்கூடாது. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தோடு எவ்வளோ பிரச்சனைகளோடு எல்லாரும் கோயிலுக்கு வராங்க, அப்போ அவங்க வீட்டில் நம்ம இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து தண்ணியில் அலசிட்டு அப்படியே போட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காயின்ஸே கொடுத்து ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நகைகளை கொடுக்கணும்னா அதை வந்து முழுமையாக சுத்தமாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஹூக்கு பின்னெல்லாம் எடுத்துட்டு அந்த முடியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக அலசி தண்ணியில் கழுவி கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த ஸ்வர்ணாபிஷேகம் செய்யலாம். அதுக்கப்புறம் ஸ்வர்ணாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்துட்டு சுவாமிக்கு அலங்காரம் நடக்கும். அலங்காரம் நடக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து போதிய நேரம் இல்லை காலம் இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அந்த திரை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது கோவில் சுற்றி வராங்க. அது தப்பு. சுவாமிக்கு வந்து எப்போ சன்னதியில் திரை போட்டிருக்காங்களோ அப்போ வந்து ஒன்று அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வந்து நம்ம சுற்றி வரக்கூடாது, அது முழுமையான பலனை தராது. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அவங்களுடைய ஆவல் அடக்க முடியாமல் அலங்காரம் பண்ணும்போது அவங்க பார்க்குறாங்க, அந்த சைடில் இந்த சைடில் வந்து பார்க்குறாங்க. அதுவும் தப்பு. சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது நைவேத்தியம் பண்ணும்போது பார்க்கவும் கூடாது. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்க, திரை விளக்கி அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த அர்ச்சனை பண்ணும்போது சிவனுக்கு உகந்த முக்கியமானது வந்து பில்வம். இது வந்து 3 அந்த பில்வமா இலைகளாக சேர்ந்து தான் இருக்கும். இதை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக உதிர்த்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க தனித்தனியாக. அப்படி செய்யக்கூடாது. அது மூன்றாகவே இருந்து சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண் 3 கண்கள் இருக்கோ அதனுடைய தாத்பரியமாக இருக்கக்கூடிய அந்த பில்வத்தை முழுசாக அந்த 3 அர்ச்சனை பண்ணணும். இந்த அர்ச்சனை புஷ்பங்களை பற்றி பார்க்கும்பொழுது எல்லா புஷ்பங்களுமே முழுசாக எடுத்து தான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா புஷ்பத்தையுமே எடுத்து அதை வந்து அப்படியே ஒவ்வொரு இதழாக உதிர்த்து அதை அர்ச்சனை பண்ணுறோம். அது வந்து தப்பு. இதழாக உதிர்த்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரே புஷ்பம் பார்க்கும்பொழுது அது வந்து தாமரை தான். தாமரை வந்து முழுசா போடணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒவ்வொரு இதழாக எடுத்து அர்ச்சனை பண்ணக்கூடிய தகுதி இருக்குது. அதுக்கப்புறம் பில்வம், துளசி ரெண்டுமே அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து அதை அலம்பி மறுபடியும் பூஜைக்கு வச்சுக்கலாம், அது நிர்மால்யம் ஆகாது. மற்றபடி எல்லா புஷ்பங்களுமே நம்ம வந்து அதை முழுமையாக தான் எடுத்து அர்ச்சனை பண்ணணும்.
இப்படி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து தீபாராதனைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு கோவில் சுற்றி வரோம். அப்போ சுற்றி வரும்போது வழக்கமான காலத்தில் நம்ம கோவில் சுற்றி வர முறைப்படி பிரதோஷ காலங்களில் சுற்றக்கூடாது. அதாவது பிரதட்சணமாக நம்ம வந்து சுவாமி கிட்ட ஆரம்பித்து கிளாக் வைஸாக பிரதட்சணமாக சுற்றி 3 சுற்று 5 7 அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சுற்றி வராங்க. ஆனால் பிரதோஷ காலத்தில் நம்ம வந்து அந்த சுவாமி வந்து ஊர்வலமாக வரும். சுவாமி வந்து புறப்பாடு ஆகிட்டு கோவில் சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்பொழுது அந்த இடத்துல சிவபுராணம் சொல்லிக்கிட்டு சுவாமி பின்னாடி நம்ம சுற்றி வரலாம். சுவாமிக்கு முன்னாடி போகக்கூடாது. அதை வந்து கோவிலில் வந்து ஒரு அமைப்பே வந்து வரைபடம் போல் போட்டே கூட வச்சுருப்பாங்க. அந்த முறையில் நம்ம வந்து போயிட்டு சுற்றி திரும்பி வரணும். எப்பயும் சுற்றுற மாதிரி சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ பூஜையில் சுவாமி வந்து நம்ம சுற்றி வந்தாச்சு, அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் நைவேத்தியமான பிரசாதங்கள் விநியோகிக்கிறாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வரோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விரதம் வந்து பூர்த்தி ஆகுது. இப்படிப்பட்ட பிரதோஷ விரதத்தை நம்ம இருக்கும்போது மாசத்துல வரக்கூடிய 2 பிரதோஷங்கள், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், அதில் எல்லா கிழமைகளிலும் பிரதோஷம் வரும். ஒரு கிழமை பிரதோஷம் வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த முறை வர்றதும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லா கிழமைகளும் வரும். அதில் சனி பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க. வருஷத்தில் 2 முறை வரக்கூடிய அந்த சனி பிரதோஷத்துக்கு வந்து நம்ம வந்து அது எப்போ வருதுன்னு காத்துட்டு இருந்து, ஏன்னா எல்லா பிரதோஷமும் நம்மளால இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த சனி பிரதோஷம் அப்பயாச்சும் விரதம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க விரதம் இருந்த பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிரதோஷ விரதம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்குது. தொடர்ந்து வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்களை நாளை பார்க்கலாம்.